ஸோ எஸ் பீப்புள் வி ஹியர் ஃபார் கரெக்ட் ட்ரெய்லர் வந்து சுட இறங்கியிருக்கு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஏன்னா விக்னேஷ் ராஜா படம் ஒரு பக்கம், தனுஷரோட இணையிறது ஒரு பக்கம். பிக் ஃபேன் ஆஃப் போர் தொழில் அண்ட் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் விக்னேஷ் ராஜாஸ் கிளாரிட்டி டுவர்ட்ஸ் ஃபிலிம்ஸ். அவர் இன்டர்வியூலாம் பார்க்க செம்மையாக இருக்குது, செம்ம இன்சைட்ஃபுல்லாக இருக்குது. நல்ல நாலேஜபிளான மனுஷன், அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிறேன்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி இன்ஸ்பைரிங் டு சி. ஸோ கரை கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே போயிட்டுருக்கு. அண்ட் தனுஷ் சார் வேறு ஒரு ட்வீட் போட்டு செம்மையாக ஜாலி பண்ணி விட்டார். ஸோ ட்ரெய்லர் பார்க்க நான் செம்ம எக்ஸைட்டட் இருக்கேன் உங்களை மாதிரியே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கரை அப்டேட்டுக்கு நம்ம டைமுக்கு வந்துட்டோம், ஓகேவா? ஸோ யா, ஹாப்பி அபவுட் தட். ஸோ வாங்க பார்த்துருவோம், லெட்ஸ் கோ. ஸோ சொன்னாங்க கரெக்ட் ட்ரெய்லர் வந்துருச்சு, நல்லா அப்படியே சொன்ன மாதிரி சுட இறங்கியிருக்கு. வாங்க பார்த்துருவோம், ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்துடுவோம். அண்ட் தேவர் லைக் என்னது ஃபுல் சவுண்டில் இயர்ஃபோன்ஸ் வச்சுலாம் பாருங்கன்னு சொல்லி விக்னேஷ் ராஜா ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி வாட் சவுண்ட் டிசைன் தே ஹவ் டன் அண்ட் வாட் ஜிவி பிரகாஷ் ஹஸ் டன். ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. சரிங்க, ஃபுல் குவாலிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். Give me just 1 minute. Okay, let's go. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக வெரி ரிலேட்டபிள் நவ குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு திருடு இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. எத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். ஓகே, எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்ச ரூபா தருவேன். அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. ஓ ஓய், இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. that is why this is called a heist thriller, right? Okay, If you don't mind my asking. nice. மகாஜனங்களே, I do mind. சாரிங்க, ஒரு தேவையில்லாத சவுண்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு. அது வந்து ஹாட் ஸ்டாரோட சவுண்டு. ஸோ அது வந்து கேட்டா மிக்ஸ் ஆகிருக்குமே. ஐயோ சாரிங்க, மன்னிச்சிருங்க, ரொம்ப சாரி. நான் கூட பின்னாடி ஒரு இங்கிலீஷ் ட்ராக் ஒன்று வேறு ஒரு தனியாக ஓடுதோ அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக மாவெல் ஜெசிகா ஜோன்ஸ் பார்த்துட்ருந்தேன். அது தெரில எப்படி ப்ளே ஆனிச்சுன்னு. நான் இங்கே ப்ளே தட்டும்போது அங்கேயும் ப்ளே ஆச்சு என்னன்னு தெரில. பட் கொஞ்சம் ஓவரில் பாயிருக்கும். சரி, தலைவலி இப்போ எனக்கு எடிட்டில். பட் பரவாயில்ல, நம்ம ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திஸ் வாஸ் லைக் ஓகே, இப்போ புரியுது ஏன் இது வந்து ஒரு ரூட்டட் ஹைஸ் ட்ராமான்னு சொன்னாங்கன்னு. பிகாஸ் த கேரக்டர்ஸ் திருடன், அதனால தான் இட்ஸ் கிரே, இட்ஸ் டார்க் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நான் அப்படி ஒரு கேரக்டரை எதிர்பார்க்கல. தட் வாஸ் நாட் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ சர்ப்ரைஸ். அண்ட் ஹவு என்ன மாதிரி கதையாக இருக்க போது, என்ன மாதிரி ஒரு இதை கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்க ஐ எம் வெரி இன்ட்ரீக்டு.
சீரியஸாக. ஏன்னா இப்போ கணக்குக்கு எவ்வளோ மாறலி பேசினாலும் ஒரு திருடன் தான். ஸோ அது கதையாக எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்க ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ தட் கேரக்டராக கரை அப்படின்ற அதுக்கு ஒரு சொன்னார், அது ஒரு மாதிரி செமையாச்சு. அது டீசர் பார்க்கும் போதே ஐ ஃபெல்ட் இட், அந்த கரைன்ற பேரில் இருக்கிற அந்த வேர்ட் பிளே. பட் அது அவரே சொல்லும்போது அது லைக் வெரி ஹாப்பி, ஓகே நம்மளுக்கு அது தோணியிருக்கு அப்படின்ற மாதிரி. லைக் வந்து சொன்னார், தெரிஞ்ச ஒரு ஆள் பேர் கரசாமி, ஸோ அதில் கரை அப்படின்னு தெரியும். அப்புறம் அந்த சாமியை பற்றி படித்தேன், ஸோ அந்த கரசாமின்ற பேர் வச்சு. ஸோ அது மாதிரி மெட்டஃபரிக்கலாக வேர்ட் பிளேயில் வந்து கரை படிஞ்ச ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து விடும்போது நல்லா இருந்துச்சு அந்த பேர் அப்படின்றது. ஸோ லைக் ஓகே நம்மளுக்கு அது தோணுச்சு அப்படின்றப்போ ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. தட் வாஸ் ஆக்சுவலி நைஸ். இன்னொரு ட்ரெய்லர் பார்ப்போம். மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. அந்த நடுவில் வந்து அந்த உடுக்க சவுண்டாது, அதை நான் எங்கேயோ வேறு இடத்துல கேட்டிருக்கேன். ஓ வீராசூரா, இது நானே வருவேன், அதோட ஓப்பனிங் அப்படி தான் இருக்கும். அதுதான் இங்கே கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஓகே வாங்க இன்னும் அடிப்போம். வணக்கம். ப்ரொடக்ஷன் வேல்யூ செம்மையாக இருக்குது. 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் இது அவர் கதை எழுதும் போது இது இப்ப ரெலவெண்டா இருக்கும் சத்தியமா யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப ரெலவெண்டா இருக்கு. தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. செம்மையா இருக்காரு சுராஜ். அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். தானு சார் இன்டென்சிட்டி பயங்கரமா இருக்குது. எப்பயும் இருக்கிற இன்டென்சிட்டியை விட ஒரு படி மேலேயே இருக்காது. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததில் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். தேனீஸ்வர் செம்ம விஜுவல்ஸ். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையாக போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்ச ரூபா தருவேன். அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்ட பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. ஓ சரியான மியூசிக். அந்த இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. அந்த ஒரு சின்ன அந்த கரசாமி அந்த டைட்டில் ட்ராக்கோட அந்த சின்ன ஒரு லிரிக்கல் வெர்ஷன் உள்ள வந்துச்சு. ஒரே ஒரு லைன் மட்டும், அது செம்மையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அந்த 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 பர்டிகுலர் இடத்துல அவர் பாயும் போது செம்மையா இருந்துச்சு. அது வாஸ் ஆக்சுவலி வெரி வெரி, அது ஒரு செம்ம மொமெண்ட்டாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் போன்னு சொல்லி நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு த்ரில்லராக இருக்க போதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அந்த மூடை கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் கோன் பி அ வெரி இன்டென்ஸ் ஃபிலிம். அது கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து ஃபன்னு அப்படின்ற ஜோனில் வந்து இடமே இல்லை. இட்ஸ் கோன் வெரி வெரி இன்டென்ஸ் அண்ட் ஒரு ஆக்ஷன் பேக்ட்னு கூட சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் கோன் கீப் யூ அட் தி எட்ஜ் ஆஃப் த சீட்ஸ் அண்ட் இட்ஸ் கோன் கீப் யூ கெஸ்ஸிங் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கரை என்ன மாதிரி ஒரு சம்பவமாக தனுஷ் சாருக்கு இருக்க போது. அண்ட் ஆல்சோ ஃபார் விக்னேஷ் ராஜா எப்படி இருக்க போச்சுன்னா, விக்னேஷ் ராஜாவுக்கு இது செகண்ட் ஃபிலிம். ஸோ செகண்ட் ஃபிலிம் அப்படின்றது ஒரு டேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு நம்ம நிறைய டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ அவரே சொல்லியிருக்காரு, அந்த ஒன் டைம் ஒண்டர் இல்லை, நான் ஐம் ஹியர் டு ஸ்டே அப்படின்றதுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த செகண்ட் படம் தான் இருக்கும். ஸோ எப்பயுமே கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் சென்சிபிள், வெரி சென்சிபிள் மேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.